வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். சங்கமித்ரா பற்றி பேச மறுக்கும் ஸ்ருதி ஹாசன். திரைப்படத்தில் நடிக்கும் முதலமைச்சர். மகனுக்காக நல்ல இயக்குனரை தேடும் அம்பிகா. இனி விரிவான செய்திகள். உங்களை சங்கமித்ரா படத்திலிருந்து விலக வைத்தது எது என்று கேட்டால், அந்த படம் என் வாழ்க்கையில் சம்பந்தமில்லாத ஒரு விஷயம். அந்த படம் பற்றி என்னிடம் பேச வேண்டாம் என்கிறார் நடிகை ஸ்ருதி ஹாசன். ஆத்திரப்படுவது மனித இயல்பு. எனக்கும் ஆத்திரம் வரும். ஆனால் அதை அவசியம் வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்பது இல்லை. முன்பு சிறிய விஷயத்துக்கெல்லாம் ஆத்திரப்படுவேன். இப்போது இந்த விஷயத்துக்கெல்லாம் ஆத்திரப்பட்டே ஆகணுமா என யோசிக்க தோன்றுகிறது. ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். அதுதான் எனது போக்கு என்று சொல்லும் நடிகை ஸ்ருதி ஹாசன் எல்லா மொழிகளிலும் நடிக்க வேண்டும் என்பதுதான் தனது ஆசை என்று சொல்கிறார். கோடை விடுமுறை நாட்களில் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி மகிழ்வார்கள். அவர்களின் மகிழ்ச்சி குறித்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா. பொதுவாக விருதுகள் மற்றும் மானியங்களுக்காக மட்டுமே குழந்தைகள் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் அபூர்வமான குழந்தைகளுக்கான சில நல்ல திரைப்படங்கள் வெளியாகின்றன. அந்த வகையில் முதல்வர் நடிக்க உள்ள இந்த படம் சமகால விஷயங்களையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் அமையும் என்கிறார் அந்த படத்தின் இயக்குனர் கவிதா. பிரகாஷ் ராஜ், சுமன் போன்றவர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் இந்த படம் கன்னடம் மற்றும் ஆங்கில மொழிகளில் தயாராகிறது. ரஜினி, கமல் உள்பட பல முன்னணி நடிகர்கள் படத்தில் ஜோடியாக நடித்தவர் நடிகை அம்பிகா. இவர் தன்னுடைய மகன் ராம்கேசவை கதாநாயகனாக அறிமுகப்படுத்த இருக்கிறார். இன்றைய இளைய தலைமுறை நடிகர்கள் திறமையை வளர்த்துக் கொண்டு திரையுலகிற்கு வருகின்றனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலை பின்பற்றி நடித்து வருகின்றனர் என்று தெரிவித்துள்ள நடிகை அம்பிகா, எனது மகன் ராம்கேசவும் திரையுலகில் நுழைவதற்கு முன் முறையான பயிற்சி பெற்று அறிமுகமாக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். ராம்கேசவ் தமிழில் அறிமுகமாகிறாரா அல்லது மலையாளத்தில் அறிமுகமாகிறாரா என்பது இதுவரை முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ள நடிகை அம்பிகா, அவனது அறிமுகம் ஒரு நல்ல இயக்குனரின் படத்தில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். மிருகம் படத்தில் அறிமுகமாகி ஈரம், அரவான் உட்பட பல தமிழ் படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கும் நடிகர் ஆதி தற்போது தெலுங்கு மொழியில் 2 படங்களில் வில்லனாக நடித்திருக்கிறார். வில்லன் கதாபாத்திரமோ அல்லது 2 கதாநாயகர்கள் உள்ள படமோ எதிலும் நடிக்க நான் தயார் என்று தெரிவித்திருக்கும் நடிகர் ஆதி விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். எங்கள் வீட்டில் கல்யாணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. எனக்காக பெண் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ள நடிகர் ஆதி, கண்டிப்பாக பெற்றோர் பார்க்கும் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறியிருக்கிறார். தற்போது தமிழில் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருக்கும் ஆதி, தமிழில் நடிக்கத்தான் அதிக ஆர்வம் இருக்கிறது என்கிறார். நான் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்தவன். தமிழில் வெளியாகும் படங்களை முதல் நாள் முதல் காட்சி பார்த்து வளர்ந்துள்ளேன். அதனால் எனக்கு தமிழ் எளிதாகவும் மனதுக்கு நெருக்கமாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நடிகர் ஆதி. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு 3 வேடங்களில் நடித்துள்ள படம் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். இந்த படத்தில் ஸ்ரேயா, தமன்னா, சனா கான் ஆகியோர் கதாநாயகிகளாக நடிக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். நாளை வெளியாகும் இந்த படத்திற்கு மதுரையை சேர்ந்த சிம்பு ரசிகர்கள் 100 அடி நீளத்தில் அவருக்கு பேனர் வைத்துள்ளனர். மதுரை நகரின் முக்கியமான வீதியில் பிரம்மாண்டமாக வைத்திருக்கும் அந்த பேனர் பொதுமக்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளிவரும் போது அவர்களது ரசிகர்கள் அந்த நடிகர்களின் கட் அவுட்டுகளை பிரம்மாண்டமாக வைப்பது வழக்கம். அந்த வரிசையில் தற்போது சிம்பு ரசிகர்கள் 100 அடி நீளத்தில் பேனர் வைத்து புதுமை செய்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெய்ஹிந்த் 2ஆம் பாகத்தை தயாரித்து இயக்கிய நடிகர் அர்ஜுன் தனது மகள் ஐஸ்வர்யாவுக்காக மீண்டும் கதை எழுதி இயக்கும் படம் சொல்லிவிடவா. இந்த படத்துக்கு காதலின் பொன்வீதிகள் என முதலில் பெயர் வைத்தவர் இப்போது சொல்லிவிடவா என்று பெயரை மாற்றியிருக்கிறார். திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் மகள் ஐஸ்வர்யாவுக்கு இளமை தந்தும்பும் காதல் கதையாக இந்த படத்தை இயக்கி வருகிறார் அர்ஜுன். சந்தன் கதாநாயகனாக அறிமுகமாகும் இந்த படத்தில் இயக்குனர் கே. விஸ்வநாத், சுஹாசினி, பிரகாஷ் ராஜ், ராஜேந்திரன், மனோபாலா, யோகி பாபு, சதீஷ் உட்பட பலர் நடித்துள்ளனர். விரைவில் வெளியாக இருக்கும் இந்த படத்திற்கு ஜாசி கிஃப்ட் இசையமைத்துள்ளார். பரதேசி, கபாலி போன்ற படங்களில் நடித்த பிறகு ஹிந்தியில் நடிக்க தனக்கு நிறைய அழைப்புகள் வருகிறது என்கிறார் நடிகை தன்ஷிகா.
தற்போது தமிழில் 4 படங்களில் நடித்து வரும் தன்ஷிகா ஹிந்தி மொழியில் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார். பாலா, வசந்த பாலன் படங்களில் நடித்த பிறகு நடிப்புக்கு முக்கியத்துவம் தரும் வேடங்களில் நடிக்கும் எண்ணமே மனதில் பதிந்துவிட்டது. கமர்ஷியல் பட கதாநாயகியாக நடிக்க நான் தயாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளில் என்னை நடிக்க வைக்க இயக்குநர்கள் யோசிக்கவில்லை. அதனால் எனக்கு வரும் வாய்ப்புகளில் நல்ல கதைகளை தேர்வு செய்து நடிக்கிறேன். ஆக்ஷன் காட்சிகளில் டூப் போடாமல் நடிப்பதுதான் எனக்கு பிடிக்கும் என்று தெரிவித்துள்ள நடிகை தன்ஷிகா தற்போது தன்னுடைய பெயரை சாய் தன்ஷிகா என்று மாற்றி வைத்துள்ளார். விஜயுடன் இணைந்த முதல் படத்திற்கு சென்னையில் பேசப்படும் வார்த்தையான தெரி என்பதை படத்திற்கு பெயராக வைத்த இயக்குனர் அட்லி மீண்டும் விஜயுடன் இணைந்துள்ள படத்திற்கு சென்னையில் பேசப்படும் வார்த்தையான மெர்சல் என்ற வார்த்தையை பெயராக வைத்திருக்கிறார். முறுக்கு மீசை, முண்டாமணியன் போட்டுக்கொண்டு விஜய் கம்பீரமாக நிற்கும் இந்த படத்தின் முதல் தோற்றம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. படத்தின் பெயரை ஜல்லிக்கட்டு மாட்டின் நினைவாக கொம்பு, திமில், வால் ஆகியவற்றை நினைவூட்டும் வகையில் வடிவமைத்துள்ளார். அட்லியின் குருநாதர் சங்கர் இயக்கிய ஐ படத்தில் மெர்சல் ஆகிட்டேன் என்கிற ஒரு பாடல் வெளியாகி புகழ் பெற்றது. அந்த பாடலை நினைவுபடுத்தும் விதமாக இயக்குனர் அட்லி தனது படத்திற்கு மெர்சல் என்று பெயர் வைத்துள்ளாராம். பீட்சா படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான கார்த்திக் சுப்புராஜ் தனது முதல் படத்திலேயே தமிழ் திரையுலகினரை திரும்பி பார்க்க வைத்தவர். அந்த படத்திற்கு பிறகு ஜிகர்தண்டா, இறைவி போன்ற படங்களை இயக்கியவர் தற்போது பிரபுதேவா நடிக்கும் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். சென்னையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தி அந்த விழாவில் பிரபுதேவா படம் குறித்த அறிவிப்பை வெளியிட இருக்கும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் மணிரத்னம் இருவரையும் அழைத்திருக்கிறார். அவர்கள் இருவரும் பிரபுதேவா படத்தின் பெயரை அந்த விழாவில் அறிவிக்க இருக்கிறார்களாம். இந்த படத்திற்கு பிறகு தனுஷ் கதாநாயகனாக நடிக்க ஹாலிவுட் தரத்தில் புதிய படம் ஒன்றை இயக்கவுள்ளார் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படத்தின் முழு படப்பிடிப்பும் அமெரிக்காவில் நடைபெறவுள்ளதாம். சிம்பு நடிப்பில் வெளியான சிலம்பாட்டம் படத்தை இயக்கிய ஒளிப்பதிவாளர் சரவணன் தற்போது கௌதம் கார்த்திக், லட்சுமி மேனன் நடிக்கும் சிப்பாய் படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்கு பிறகு விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடிக்கும் ஒரு படத்தையும் இயக்க இருக்கிறார். தற்போது சிப்பாய் பட வேலைகளை முடித்து திரைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கும் இயக்குனர் சரவணன் விக்ரம் பிரபு நடிக்க இருக்கும் படத்தின் திரைக்கதை அமைக்கும் வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறாராம். சத்ரியன் படத்திற்கு பிறகு நெருப்பிடா, பக்கா ஆகிய படங்களில் நடித்து வரும் விக்ரம் பிரபு அடுத்து சரவணன் இயக்கும் படத்தில் நடிக்க தயாராகிறார். ஆக்ஷன் மற்றும் நகைச்சுவை கலந்த படமாக உருவாகும் அந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. சிங்கம் 3ஆம் பாகம் படத்திற்கு பிறகு சூர்யா நடித்து வரும் படம் தானா சேர்ந்த கூட்டம். நானும் ரவுடிதான் படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் இயக்கும் இந்த படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறார். இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் முதல் தோற்றத்தை எப்போது வெளியிடுவீர்கள் என்று இயக்குனர் விக்னேஷ் சிவனிடம் சூர்யா ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். பல மாதங்களாக இதற்கு பதிலளிக்காமல் இருந்த இயக்குனர் விக்னேஷ் சிவன் இப்போது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் முதல் தோற்றத்தை வெளியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறார். தந்தை மகன் பாசத்தை உணர்வு பூர்வமாக சொல்ல வரும் இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் பட நிறுவனம் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, கொத்துங்கிளி இங்கிருக்க, கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. எம்ஜிஆருக்கு பாரத் விருது வழங்கப்பட்டது பற்றி ஒரு சிலர் விமர்சித்துக் கொண்டிருந்த போதிலும் அப்போது திரையுலகில் இயங்கிக் கொண்டிருந்த பல சங்கங்கள் சார்பாக அவருக்கு தொடர்ந்து பாராட்டு விழாக்கள் நடைபெற்ற வண்ணம் இருந்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தலைமையிலே அப்போது இயங்கிக் கொண்டிருந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலே 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்று பாரத் பட்டத்தினை பெற்ற எம்ஜிஆருக்கு மிக பிரம்மாண்டமான பாராட்டு விழா ஒன்று நடைபெற்றது.
ஆந்திராவைச் சேர்ந்த என்.டி. ராமாராவ், கன்னடத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், ஜெமினி நேசன், சரோஜதேவி, ஜெயலலிதா, விஜயகுமாரி, படதிபர் நாகிரெட்டி உட்பட பலரும் கலந்து கொண்ட அந்த விழாவிலே எம்ஜிஆருடைய கலை உலக குருவான கந்தசாமி முதலியாருடைய மகனும் சந்திரலேகா படத்தினுடைய நாயகனுமான M.K. ராதாவும் கலந்து கொண்டார். விழா மேடையிலேயே அவரது காலிலே விழுந்து வணங்கி ஆசியை பெற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். விழாவுக்கு தலைமை தாங்கி பேசிய நடிகர் திலகம் சிவா கணேசன் பேசும்போது அண்ணன் எம்ஜிஆர் பாரத் பட்டம் பெற்றது பற்றி கலைஞர்களுக்கிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வேறு யாருக்காவது கருத்து வேறுபாடு இருந்தால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எம்ஜிஆர் இந்த பாரத் விருதை பெற்றது சேரன் செங்குட்டுவன் கண்ணைக்கு சிலை எடுத்தது போல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி என்று பாராட்டி பேசினார். அந்த விழாவிலே கலந்து கொண்ட பலரும் கலை உலகின் இரு கண்கள் என்று எம்ஜிஆரையும் சிவாஜியையும் பாராட்டினர். விழாவிலே எம்ஜிஆரை பாராட்டி பேசிய சரோஜதேவி இன்று மேடையிலே இணைந்திருப்பது போல் எம்ஜிஆரும் சிவாஜியும் என்றும் பிரியாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாராட்டுரைகளுக்கு நன்றி தெரிவித்து பேச வந்த எம்ஜிஆர் சிவாஜிக்கும் தனக்கும் உள்ள உறவு பற்றி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தந்தார். பார்ப்பவர்களின் கண்ணோட்டத்தில் வேண்டுமானால் சிவா கணேசனும் நானும் கிழக்கும் மேற்குமாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் நாங்கள் என்றும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் தம்பிகளாக நாங்கள் பழகி வருகிறோம். யானை கவனிலிருந்து ரயில் நிலையம் வரை பல நாட்கள் நாங்கள் நடந்தே சென்றிருக்கிறோம். அப்போதெல்லாம் எங்களை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. நாங்கள் வளர்ந்து விட்ட பிறகு எங்களை பற்றி எங்களுக்கு இல்லாத அக்கறை பல நண்பர்களுக்கு வந்திருக்கிறது. உண்மையிலே அவர்களுக்கு எங்கள் மீது அக்கறை இருந்தால் என்னை பார்க்கும்போது சிவாஜியை பற்றி நீ அப்படி பேசலாமா என்றும், சிவாஜியை பார்க்கும்போது நீ எம்ஜிஆரை பற்றி அப்படி பேசலாமா என்றும் கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் இருவரும் இணைந்திருந்தால் கலை உலகுக்கு பல நன்மைகளை செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கம் கலை சமுதாயத்தின் ஒரே பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே கூறி வருகிறேன். நாங்கள் இருவரும் இப்படியே இருக்க வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். சிவா கணேசனுக்கு இதே போன்ற பாரத் பட்டமும் இதைவிட சிறப்பான பட்டமும் கிடைக்க வேண்டும். அதற்கு நான் பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என் அருமை தம்பி சிவா கணேசன் தலை சிறந்த நடிகர். இந்தியாவில் மட்டுமின்றி கடல் கடந்தும் அவரது புகழ் பரவி இருக்கிறது. சிவா கணேசன் தலைவராக உள்ள நடிகர் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் செயல்படுவாரா என்று சிலர் சந்தேகப்படுகிறார்களாம். கலைஞர் என்னை விட இளைஞர் தானே, அவருக்கு கீழே நான் பணியாற்றவில்லையா? அதே போன்று என்னை விட இளைஞராக இருக்கின்ற சிவா கணேசன் தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு நிச்சயமாக என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். சிவா கணேசன் இந்த நடிகர் சங்க தலைவர் பதவிக்காக காத்திருக்கவில்லை. இந்த பதவிதான் அவருக்காக காத்திருந்தது. நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக தொடர்ந்து அவர் நீடிக்க வேண்டும். அவர் வேண்டாம் என்று சொல்கின்ற வரையிலே அவர்தான் இந்த சங்கத்தின் தலைவர். அவர் கீழே பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பேசி தனக்கும் சிவாஜிக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்தினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் சார்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் பாரத் பட்டம் பெற்ற எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி தனக்கே உரிய சொல்லாற்றலோடு பாரத் பட்டத்தினை பெற்ற எம்ஜிஆரை வாழ்த்தி பேசினார். இந்த பாராட்டு விழாக்களுக்கு நடுவே கலைஞர் மு. கருணாநிதியின் மூத்த மகனான மூகா முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தினுடைய விசேஷ காட்சி நடைபெற்றது. அந்த விழாவிலே பேசிய மூகா முத்து எம்ஜிஆர் தான் எனது குரு என்று தனது பேச்சிலே குறிப்பிட்டார். அவரை தொடர்ந்து பேச வந்த மாப்போ சிவஞானம் துரோணாச்சாரியாரை ஆசானாக கொண்டு ஏகலைவன் வில்வித்தையிலே தேர்ச்சி பெற்றதைப் போல எம்ஜிஆரை ஆசானாக கொண்ட மூகா முத்துவும் அவர் போல் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். விழாவிலே இறுதியாக பேச வந்த எம்ஜிஆர் மூகா முத்து பேசும்போது என்னை ஆசானாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் நடிப்புக்காக ஒரு நாளும் என்னிடம் அவர் வந்ததில்லை. ஏகலைவன் தன்னுடைய குருவை மானசீகமாக நினைத்து கொண்டு வில்வித்தையிலே தேர்ச்சி பெற்றதைப் போல என் படங்களை பார்த்து அதன்படி அவர் நடிக்க விரும்புகிறார் என்று எண்ணுகிறேன். ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது, அதில் தான் அவர்கள் செல்ல வேண்டும். மூகா முத்துவும் நடிப்பதிலே தனக்கென ஒரு தனி வழியை வகுத்து கொண்டு அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று விழாவிலே பேசினார். அந்த விழாவிற்கு பிறகு எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கையிலும் திரையுலக வாழ்க்கையிலும் பல மாறுதல்கள் இடம்பெற்றன. அவைகளை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். நான் வியக்கும் கடின உழைப்பாளி நடிகர் விஜய் என்கிறார் நடிகர் தனுஷ். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படத்தில் யமன் என்கிற வேடத்தில் நடித்து வருகிறாராம் நடிகர் விஜய் சேதுபதி. நயன்தாரா நடித்துள்ள அறம் படம் ஜூலை மாதம் வெளியாக உள்ளது. தமிழில் மீண்டும் ஒரு ரவுண்ட் வருவேன் என தெரிவித்துள்ளார் நடிகை ஸ்ரேயா. என்கிற மலையாள படத்தில் பாட்டு டீச்சராக நடிக்கிறாராம் நடிகை கௌதமி. வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகம் ஹிந்தியிலும் வெளியாவதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் நடிகை கஜோல். யோகா தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்கிறார்
நடிக்கிறார் நடிகை அனுஷ்கா. நயன்தாரா நடித்த மலையாள படங்கள் தெலுங்கு மொழியில் மொழி மாற்றத்துடன் வெளியாகின்றன. தனுஷ் தயாரிக்கும் மலையாள படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் மலையாள நடிகர் டொவினோ. விஜயுடன் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம் வடமகன் பட நாயகி சாயிஷா சைகல். அடுத்து வருவது ரகசியம். 4 கோடி சம்பளம், ஃபாரின்ல தான் கம்போசிங்னு தயாரிப்பாளரை கதற வைக்கிறாரா அந்த ஜெயமான இசையமைப்பாளர். அந்த சரித்திர படத்துல நம்பர் நாயகி நடிக்காததற்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா நம்ம இல்லையே அப்படிங்கிறது தான் காரணமா. கோட்டு போட்டு தன்னை நடிக்க வச்ச அந்த இயக்குனரை தனது நட்பு வட்டத்திலிருந்து தூக்கிட்டாரா அந்த கோட் நடிகர். மணக்கும் காமெடி ஹீரோவை வச்சு படம் இயக்குற அந்த செல்வமான இயக்குனர் அமெரிக்காவில தான் படத்தை முடிப்பேன்னு தயாரிப்பாளரிடம் பிடிவாதம் பிடிக்கிறாராம். அடுத்து வருவது சொன்னார்கள். தம்பி ரம்யா சார் அவர் ஒரே உலகத்திலே ஒரே ஆள் தான். தம்பியும் அண்ணனும் சேர்ந்தது. தம்பி அண்ணன் தான் நான் கூடுவேன். வந்து தம்பி அண்ணனும் சேர்ந்த ஒரு அண்ணன் நீங்கள். தம்பி அண்ணன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு நடிகர். இதெல்லாம் அதுக்கு வார்த்தை இல்லாமல் தான் ரொம்ப பிடிச்சன்ற ஒரு சிம்பிள் வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தனி ஒருவன் மாதிரி கேரக்டர்லாம் யாராலையுமே பண்ணவே முடியாது. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அவர். எனக்கு அவரோட எனக்கு பண்ணணுன்ற ரொம்ப ரொம்ப ஆசை. நிபந்தனையில் சின்ன சான்ஸ் கிடச்சிது. தனி ஒருவனில் சான்ஸ் கிடச்சிது. ஒன்றா நடிக்க முடியல. இதில் வந்து நான் டயலாக் பேச மாட்டேன் வனமகன் படத்தில். ஸோ என்னுடைய அந்த டயலாக் பேசாத ஒரு ஸ்பேஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அந்த பேலன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு தம்பி அண்ணன். இது வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர் வந்துட்டு அது ரெப்பிடேஷன் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் புதுசான விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு என்னுடைய கரியரில் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ணன். தேங்க்யூ. நான் இந்த சப்போர்ட் எப்பவும் இருக்கும் நம்புகிறேன். எந்த வித ஒரு அப்பழுக்கு இல்லாமல் ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில பேரில் முதல் இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச விஜய் தான். அவருடைய ஒரு படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். பல படங்கள் பண்ணணும்னு ஆசை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை, எங்களுக்கு இருக்கிற ஒரு நட்புக்காக நான் சொல்கிறேன். அவர் பிரதர் மாதிரி எனக்கு வனமகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அவருக்கு போட்ட பணத்தை விட கண்டிப்பாக பெருசாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அது வரும். அப்படி எதுவும் ஆச்சுன்னா கூட ₹1 வாங்காமல் அடுத்த படம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். தம்பி ராமையா சொன்ன மாதிரி தான். மீடியா கிட்ட சொன்னால் திருப்பி பின் வாங்க முடியாது, நம்ம பதிவாகுது. அதனால தான் நான் இங்கே சொன்னோன்னு நினைக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. நீங்களாம் ஃபேமிலி. நம்மளாம் எங்கே போயிட்டு போகிறோம்? இங்கே தான் இருக்க போகிறோம். ஒன்றா தான் இருக்க போகிறோம். அண்டு வேணா இப்படி பண்ணி ஷேர் வச்சுக்கலாம். படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஷேர் அந்த மாதிரி பேசிக்கலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கும் வண்டி வரணும். அதனால அதனால இது வந்துட்டு நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட ரூட்ஸ் எல்லாம் இழந்துட்டு இருக்கோம். காமெடியாக கூட நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஜாயின்ட் ஃபேமிலினா என்ன பண்ணால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே அது ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ரூட்ஸை இழந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஆதிவாசி இனம் 250 பேர் அங்கே இருக்காங்கன்னா 250 பேருமே ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய 250 பேர் வளர்த்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து ஊட்டி விடுறாங்க, ஒருத்தர் வந்து வில்லம்பு வித்தையை சொல்லித்தராங்க, ஒருத்தர் மரம் ஏற சொல்லித்தராங்க. ஒரு 250 பேரும் ஒரு சமத்துவமாக இருக்கிற ஒரு ஒரு மலை சார்ந்த மக்களை பற்றின ஒரு கதை தான் இது. ஸோ அது வந்து யார் சிறந்தவர்கள்னா அவங்க பெஸ்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், பெஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ். அவங்களுக்கு எதாவது தடுப்பூசியே தேவையில்லை. அவங்களுக்கு நம்ம தான் போட்டு சுற்றிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு ஆர்கானிக்ன்றோம். அவங்க அப்படி தான் வளர்கிறாங்க. பேசிக்காகவே அவங்களுக்கு எதுவுமே எந்த கலப்படமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே படத்தில் டீல் பண்ணியிருக்கோம். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.